சஞ்சய் காயின்ஸ் ஒன் ஸ்கேர் காயின் ரேர் காயின் போட்டிருக்கேன் பாருங்கள். $2004 ஹைதராபாத் மின்ட். 2004லாம் ரொம்ப ரேரு, நல்ல கண்டிஷன் பாருங்கள், நல்ல கண்டிஷன். 2000, 3000, 4000 காயின்ஸு 2 ரூபா காயின் நான் அனுப்பி விட்ருக்கேன். மொத்தத்தில் 2 காயின் தான் கிடச்சிருக்கு. 2 காயின் தான் கிடச்சிருக்கு. ஒரு காயினை 150 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். சரியா, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது மாதிரி 89 நோய்டா, கண்டிஷன் எல்லாம் நல்ல கண்டிஷனாக தான் இருக்கும். அதுக்குங்க 89 நோய்டா. என்ன 90 நோய்டா. நோய்டா வந்து இப்போ 84 ஹைதராபாத் மின்ட்லாம் நிறைய கிடைக்கி. நோய்டா மின்ட்லாம் நான் இதுவரை போட்டதில்லை, ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கி. 89, 100 ஹைதராபாத் மின்ட் நிறைய கிடைக்கும். நோய்டா கிடைக்கிறதில்லை. ஒரு காயின் 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 70 ரூபாய்க்கு யாருமே இப்போ இடையில போடலை, ஏன்னா கிடைக்கிறதில்லை யாருக்கும். நோய்டா மின்ட் வந்து கிடைக்கிறதில்லை. ஆமாம், வேணா டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவுமே புக் ரேட்டு நல்ல ரேட்டில் இருக்குது. ஆமாம், புக் ரேட்டு நல்ல ரேட்டில் இருக்குது. எல்லாம் கண்டிஷனாக தான் இருக்கும் பாருங்கள். பார்த்துக்கிட்டலாம். அடுத்து இந்த ஒரு செட்டாக கொடுத்துருக்கும் பாருங்கள். டேட்டு 3 டேட் வரும். 53, 54, 54, 55, 50, 50. RG6ல் 1/4 அணா ஒன்று கொடுத்துருக்கேன். 1/4 அணா. எட்வேர்டில் 907 ஒரு நாணயம் கொடுத்துருக்கு, நல்ல கண்டிஷனாக உள்ளது. 1 அணா ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னும் மேலே துடைக்கலை, வேறு ஒன்றும் இல்லை, கரை ஒன்றும் கிடையாது. 1 அணா. இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1835, 1835 பார்த்தீங்களா. 1835 இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பழக்கம் ஆகுதுல்ல, எல்லாம் கிளியராக தெரியுது. 835 அந்த சிங்கம் இதெல்லாமே தெரியுது பார்த்தீங்களா. அப்போ இடத்தெல்லாம் கரெக்டாக தான் தெரியுது. இது ஒரு செட்டாக அப்படியே கொடுத்துருக்கேன். 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். இதுக்கே ரேட் இருக்குது. இந்த பாக்கியுள்ள நீங்கள் கூட்டிக்குங்க. 400 ரூபாய்க்கு ஒரு நல்ல லாபம் தான். யார் எடுத்தாலும் ஒரு லாபம் தான் அது. 88 நோய்டா மின்ட் ஒன்று கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கா 88 நோய் டமண்டு 1300 ரூபா கொடுத்துருக்கேன்.
அது கண்டிஷனுக்கு தகுந்தபடி விலை. அது இல்லை, இது வேணால் நோய்டா மின்ட்டுலாம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ 88 ஹைதராபாது, 90 ஹைதராபாது, 89 ஹைதராபாதுலாம் நிறைய கிடைக்கும். ஆனால் நோயிட கிடைக்கிறதில்ல. ஆமாம், அதனால் தேவையில்லாங்க டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எல்லா வீடியோவும் பார்ப்பே இல்லைப்பா, இடைக்காலத்தில் யாருமே போடல, கிடைக்காது இது. ஆமாம், கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. அது மாதிரி 2004 ஹைதராபாத் மின்ட் ரேடு தான். 2004 கல்கத்தா மின்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் ஹைதராபாத் மின்ட்டாக கொஞ்சம் ரேர், நல்ல கேட்டகரியில் இருக்குது. ஆமாம், அது கண்டிஷன் பாருங்கள், நல்ல கண்டிஷன். அதுல தேவைன்னா டக்குன்னு வாங்கிக்கோங்க. உண்மைக்கே இது இந்த நோய்டா மின்ட் வந்து இது இருக்க தான் இருக்குது. எத்தனை காயின் இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காயின் தான் இருக்குது. என்கிட்ட வேறு இல்லை, நீ வந்தால் பார்க்கலாம். என்கிட்ட கிடையாது, நோய்டா மின்ட் இல்லை. 89 ஹைதராபாது மின்ட் வேணால் இருக்குது, நோய்டா இல்லை. வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, சரியா? உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது தனியாக 2 பக்கம் போட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். அதுக்கு பிறகு வாங்கினா போதும். இப்போ இதில் ஒவ்வொன்றா காணிச்சிருந்தால் வீடியோ சும்மாலான்னு ஆகும். அதனால் இப்படி டக்குன்னு காணிச்சேன். சரி, உங்கள் நேரட்டும் போக வேண்டாம், சரியா? வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.